நம்ம நன்மை செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டோமா? பைபிள்ல பியூட்டிஃபுல்லா நமக்கு ஒரு வசனம் வருது. நீங்க எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனம் நமக்கு சொல்லுது. எப்படிங்க மனுஷனுக்குன்னு எதுவுமே செய்யாம தேவன் பார்க்கறதுக்காக நம்ம செய்யறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பைபிள் அங்க கிளீனா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சில நேரத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகளை வந்து நமக்கு நிறைய பேர் வந்து ரெகனைஸ் பண்ணணும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் வந்து நம்ம ரொம்ப மனுஷங்க பார்வைக்கு ரொம்ப உத்தமமா செய்யற மாதிரி நம்ம செய்வோம். ஆனா சில நேரத்துல வந்து நம்மள வந்து அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம ரொம்ப மனசு சோர்ந்து போயிடுறோம், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறோம். எவ்வளவு நன்மை செஞ்சாலும் என்னோட தோலை செருப்பா தைச்சு போட்டா கூட நான் வந்து எதுக்கோ வந்து அவங்க வந்து என்ன வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு வேளை நம்ம யோசிப்போம். ஆனா பைபிள் இங்க என்ன சொல்லுதுன்னா, எதையுமே நம்ம மனுஷனுக்குன்னு செய்யாம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா நம்ம செய்யும் பொழுது, இங்க நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு வருதுன்னா, நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவருக்காக தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். ரெண்டாவது அதே வசனத்துல அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது, நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டது செய்யறாங்களே, அநீதி செய்யறாங்களே, எப்படி நான் நல்லது செய்யறதுங்க, எப்படிங்க நான் வந்து நீதியா நடந்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அதுக்கேற்ற பலனை அவன் அடைவான் அப்படின்னு நமக்கு பைபிள் சொல்லுது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். நம்ம எந்த விஷயத்தையும் மனுஷங்களுக்குன்னு செய்யாம, கடவுள் நம்மளை பார்க்கிறாரு, ஏசப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய காரியங்களை பண்ணும்போது, எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம செய்யற எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப அற்புதமா மேஜிக்கலா வந்து டேர்ன் ஆகிறத, நம்ம ரொம்ப குளோரியஸா டேர்ன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். எதையும் நம்ம மனுஷனுக்குன்னு செய்ய வேணாம். நம்மள ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அவரை பிரியப்படுத்துறதுக்கு எல்லா காரியங்களும் நம்ம செய்வோம். அநியாயம் செய்றாங்க, அதுக்கேற்ற பலனை அவங்க அடைவாங்க. நம்ம நீதி செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம நீதிக்கென்ற பலனை தேவன் நமக்கு கொடுப்பார்.